ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி நான் ஒரு புது சேனல் நாங்கள் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அது எந்த மாதிரி ஒரு சேனல்னால் பேசிக்காக விளாக் பண்ணுற மாதிரி ஒரு சேனல். சும்மா ஜாலியாக ஃபன்னாக நாங்கள் கொண்டு போயிட்டுருப்போம். என்ன நாங்கள்னு பேசிகிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட ஒரு அண்ணன் இருக்கார். அவர் தான் நம்ம இப்போ கேமரா பிடிச்சிட்டு இருக்காரு. அவர் தான் பிளாக் ஓரியர் ரைட்டரு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பேய் இருக்கா இல்லையா, அமானுஷ்யங்கிறது உண்மையாக பொய்யா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லோரும் சொல்கிறாங்க கடவுள் பேய் கடவுள் பேய்னு. கடவுள் வந்து நல்லவர், பேய் வந்து கெட்டவர். ஆனால் கடவுள்னு நல்லவர்னு ஒருத்தர் இருந்தால் கெட்டவர்னு கண்டிப்பாக ஒருத்தர் இருக்கணும். கெட்டவன் ஒருத்தர் இருந்தால் நல்லவன் கண்டிப்பாக இருக்கணும். அதை நம்ம இன்றைக்கி பார்த்து நம்ம ஊரில் இருக்கா இல்லையா, சொல்லப்படுற உண்மைகள் பொய்யா உண்மையான்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். உங்களை நம்பி ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அண்ட் லவ் யூ கைஸ். போக போக வீடியோ நான் காமிக்கிறேன். நம்ம அண்ணன் விளாகில் ஜாயின் பண்ணிப்பார். போக போக தெறிக்க விட போகிறோம், அவ்வளோதான். வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, நம்ம வந்து கரெக்டாக ஒரு மணி ஒரு 11:59 இருக்குங்க. 11:58 காமிக்கா. ஸோ நம்ம வந்து கல்லறை டூருக்கு வந்துட்டோம். ஆமாம் ஆமாம், ஆல்ரெடி ஷார்ட்ஸே பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நிறைய பேர்லாம் பார்க்கல, ஒரு 40 பேர் பார்த்துருக்கீங்க. சரி, பார்த்த வரைக்கும் போதும். சரி, டேரெக்டாக வீடியோக்கு வந்துடலாம். ஏன்னா அது எடுக்கும்போது நாங்கள் வேற ஒரு டைம் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நாங்கள் கல்ட்ரைக்கு தான் வந்திருக்கோம்ட்டு. ஒரு நிமிஷம் கல்ட்ரை மட்டும் காமிக்கும். கல்ட்ரை காமி. யோ, ஏன்னா பயமா இருக்குல்ல. பாத்தீங்களா, நாங்க கல்ட்ரையில தான் இருக்கோம். நம்புறவன் நம்புங்க, நம்பாத நண்பர்களே நீங்க நம்பலாட்டியும் பிரச்சனைகளுக்கு கிடையாது. ஏன்னா நாங்கெல்லாம் மோசமான ஆட்கள், பிரச்சனை கிடையாது. நாங்க பேய், அது உங்க அப்பா பண்ற வேலையை சொல்லக்கூடாது, சரியா? ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி நண்பர்களே என்ன கதை பார்த்தீங்கன்னா, என்னோட பாட்டி வந்து எனக்கு கனவுல வந்துக்கிட்டு, ஓ பேரா நீ என்ன, இதெல்லாம் பழைய டைலாக், நீ பழைய டைலாக விடாத அடிப்போம். இல்ல, ஓ பேரா நான் வாழும்போது என்ன கவனிக்கவே இல்லை, ஒருக்கான செத்ததுக்கு அப்புறம் மட்டும் நீ பாப்பேன்னு நினைச்சேன். என் தம்பி வந்து ரொம்ப உணர்ச்சி பூர்வமா எடுக்க லைட் அடிச்சு நினைச்சிட்டு இருக்கேன். நான் இப்ப நான் கொல்ல போறேன். இங்க தள்ளி விட்டு கொண்டு இரு. நான் என்ன சொன்னேன்னா, பாட்டி அப்படிலாம் இல்லை, நான் வந்து எப்போவுமே செத்தாலும் உங்களை நினச்சிட்டே தான் சாவேன். அதனால நான் இன்னைக்கு கண்டிப்பாக கல்ட்ரைக்கு வந்து உங்களை பார்க்காம நான் விடவே மாட்டேன் பாட்டி அப்படின்னு நான் இப்போ போயிட்டு நான் எங்கள் பாட்டிகிட்ட போயிட்டு சாரி கேட்க போகிறேன். சரி கைஸ், பேக் கேமராவில் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே ஓகே. இப்போ என்ன கதை பார்த்தீங்கன்னா, என்ன கதைனா, இங்கேருந்து நம்ம ஓரியோ அண்ணே வந்து இந்த கல்லறையில் வந்து படுத்து ஒரு கிஸ் அடிக்கலான்னு ஒரு பிளான்ல இருக்கும். கல்லறைக்கு வந்து எவ்வளோ படுத்துக்கு சரி பாக்கு இருக்கா? நீங்கள் அடிப்பீங்க? நான் அடிப்பேனா? வரலாறு தப்பாயிருச்சு. மக்களே வரலாறு முக்கியம். நண்பர்களே, ரொம்ப அமானுஷமா இருக்கு. இப்ப நான் கண்டென்ட் கண்ணில் கூட கதை விடல. இந்த ரெண்டு நாய்களை பார்த்தா எனக்கு பயமா தான் இருக்கு. கண்டிப்பா எப்ப நீ பேக் உள்ள மியூசிக் பண்ணாத, சக்கரை எடுத்து போட்டுருவேன். நண்பர்களே, யாரும் லைட், அது பைக், பயப்படாத பைக். எதுக்கு பயப்படுற? நண்பர்களே, மணி சவுண்ட் கேக்குதா? ஏதோ பண்ணுது, அவுத்து போட்டு அடுப்புண்டா. நண்பர்களே, ஒரு நாய் வந்து ஓர பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கான். குறுக்க கௌசிக் வந்த மாதிரி எங்க மாப்பிள்ள அசோக் வந்து. நண்பர்களே, அது தப்பு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா, இல்ல ஒரு பேக்ல ஒரு தெரியும். அப்பதான் பேக்ல எப்படின்னு தெரியும். அசோக் ஓன் பண்ணே இல்ல. உனக்கு என்னாச்சு? யோ, இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாத அடிச்சு போடுவோம், சரியா? யோ, நைட்டு மிட் நைட்டில் வந்துடும், காமெடி பண்ணிட்டு கிடக்காத. லேய் ஸ்கிரிப்ட் நினைப்பாங்க, விளையாடாத அசோக்கு. லே இங்கே வாழ ஸ்கிரிப்ட்னு நினச்சி பண்ணி நினைப்பாங்களே, அப்படி பண்ணாத. என்னாச்சு போனக்கு? அசோக் இங்கே வந்துடல. லே அசோக்கு விளையாடாத. இங்கே வாழ. என்ன பண்ண அசோக், விளையாடாத அசோக். ஸ்கிரிப்ட் நினைப்பாங்க. இந்த அசோக்கு அசோக் வாழங்க. யோ, என்னையா நீ பண்ற? யோ, நீ பெர்ஃபார்மன்ஸ் உங்க அப்பனோட மிஞ்சுற. இப்படிலாம் பண்ணாத. இதுக்கெல்லாம் படு தூங்க நாயே. கிளம்புவோமா? பயப்படாத, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். பயப்படாத அசோக்கு. இழந்துல ஸ்கிரிப்ட் நினைப்பாங்க, விளையாடாத. கல்லறையில் படுக்கூட விளையாட படுக்கூடாது நைட்டு. யோ, இல்ல எனக்கு புரியல. இல்ல நீ இதுக்கு உங்க அப்பா மாதிரி பண்ணிட்டு இருக்கப்போ லைட் பாருங்க, இறந்துச்சு. ஆபத்தான பெர்ஃபார்மன்ஸை நண்பர்களே என்ன பயங்கரத்துக்கு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்காங்க.
எனக்கு பிடிக்கல சுத்தமாக இது. என்ன ஸ்கிரிப்டா மக்களே? என்ன ஸ்கிரிப்டா? இல்லை புரியல, இல்லை புரியல, எனக்கு புரியல. ஸ்கிரிப்டா என்ன இப்போ எங்கே இருக்கும்னா இது வடக்குளத்தில் உள்ள பெரிய கல்லறையில் இருக்கும். ஓகே. அந்த கல்லறை முன்னாடி எனக்கு எதுவும் ஆச்சு. ஆக்சுவலி இப்போ என்ன கதைனா இவனை வந்து இழுக்கிறாங்களாம்பா யாரோ. நீ என்ன பயம் காட்டக்கூடாது, ஓகேவா? முதல் சொல்கிறேன். நீங்கள் இந்த ஃபுண்டைக்கு பயந்து ஒன்றும் இல்லை நீ சும்மா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க தள்ளிவா. ஸ்கிரிப்ட் பண்ணாதீங்க, அடிப்பேன் 2 பேர்த்தையும். பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாம வாங்க அடிப்பேன். பண்ணாம இதுக்கு தானே வரமாட்டேன். சரியில்லை, கிளம்புவா, கிளம்பிடுவோம், வந்துடுவா. பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாம இருங்களாம்ல. நீ கல்லர்ல வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாத சும்மா. ஓகே, நீங்க என்ன பயங்கர தெரிஞ்சிட்டு சரி, உங்களை ஒன்றும் பண்ண முடியாது, கிளம்புறேன், பாய். நண்பர்களே, இவனை பெர்ஃபார்மன்ஸ் ஓவராக பண்ணிட்டு இருக்காங்க, நாங்கள் கிளம்புறோம். ஓகே நண்பர்களே. என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கல்ட்ரையில் பண்ண தெரியுமா, எனக்கு ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆகிட்டு, எனக்கு தலை ரொம்ப வலிக்கு. சும்மா ஜாலியாக பண்ணிட்டு இருக்கோம் கல்ட்ரைக்குள்ளே. ஆனால் அங்கே வெளியே வந்ததுக்கப்புறம் தலை வலி தாங்க முடியல. அதான் எங்கள் பக்கத்தில் ஒரு இந்து கோயில் உண்டு, பிள்ளையார் கோயில் சொல்லி. அதான் இப்போ அங்கே தண்ணி அடிக்க வந்துருக்கோம். சரி, தண்ணி அடிக்கனா மூஞ்சில் தண்ணி ஊற்றுவாங்கல்ல, அந்த தண்ணி அடிக்க வந்துருக்கோம். மற்றபடி நீங்கள் பண்ணது எல்லாமே ஸ்கிரிப்டட் தான். ப்ளஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, ஜாலியாக பண்ணிட்டு பேசியிருப்போம், ஜாலியாக ஏதாவது விளையாண்டுருப்பேன், என் ஃப்ரெண்டை வச்சு ஏதாவது பண்ணியிருப்பேன். ஆனால் எதுவுமே உங்கள் மனசை கஷ்டப்படுத்தணும்னு பண்ணல. அதனால் கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன். எல்லாமே ஸ்கிரிப்டட் தான். நாங்களே எங்களுக்கு தெரியும் நாங்கள் இப்படி தான் பண்ணியிருந்தோம் அப்படின்னு ஒட்டை அடி. சாரி ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சும்மா ஜாலியாக பார்த்துட்டு ஜாலியாக விட்டுருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டன் விட்டுருங்க. பாய், லவ் யூ.